கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் குறித்து பல்வேறு வதந்திகள் உலா வருகிறது. அவற்றை தவிர்ப்பதற்காகவே தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் சிவசங்கர் பேட்டியளித்துள்ளார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் 361 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்த அமைச்சர் சிவசங்கர், அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் 734 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். மேலும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 6 ஏடிஎம்கள் மற்றும் 50 கடைகள் திறப்பதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். அது வதந்தி பரப்புவதற்காக திட்டமிட்டு செய்த செயலாகத்தான் தெரிகிறது. அது துறை ரீதியான நடவடிக்கை இருக்கும். 12 மணிக்கு மேல் தங்களுடைய பயணத்தை திட்டமிட வேண்டாம் என்பதுதான் நான் வைக்கின்ற வேண்டுகோள். காரணம், அவர்களுக்கும் பாதுகாப்பல்ல, அது மக்களுக்கும் பாதுகாப்பானதல்ல. விழா காலங்களில் கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்படுவதனால்தான் கடந்த தீபாவளியின் போதோ பொங்கலின் போதோ எந்த சச்சரவும் இல்லாமல் மக்கள் ஊர் சென்று சேர்ந்தார்கள். அதே போல திருவண்ணாமலையில் நடக்கின்ற கிரிவலமாக இருந்தாலும், மற்ற பகுதியில் மேல்மலையனூர் கோவில் திருவிழாவாக இருந்தாலும், இன்னும் தொலைதூரத்தில் சொன்னோம்னா திருச்செந்தூரில் நடைபெறுகின்ற சூரசம்காரமாக இருந்தாலும், அங்கே நடந்த குலசேகர பட்டணத்தில் நடைபெற்ற தசரா திருவிழாவாக இருந்தாலும் அத்தனைக்கும் சிறப்பு பேருந்து இயக்கப்படுகிறது. தேனியிலிருந்து மூணாறு செல்லும் தேசிய நெடுஞ்சாலை கோடாங்கிப்பட்டி சாலையில் அமைந்துள்ள உணவு விடுதிகள் மற்றும் பேக்கரிகளில் வட்டார சுகாதாரத்துறையினர் மற்றும் ஊராட்சி சார்பாக திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் கடைகளில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த தடை செய்யப்பட்ட புகையிலை குட்கா பொருட்கள், பிளாஸ்டிக் பைகள் மற்றும் கப்புகள் ஆகியவைகளை கைப்பற்றி அபராதம் விதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோடாங்கிப்பட்டி ஊராட்சி பகுதியில் பள்ளி அருகே அமைந்துள்ள பல்பொருள் அங்காடி, பலசரக்கு கடைகள் மற்றும் டீ கடைகளில் ஆய்வு செய்யப்பட்டது. வட்டார சுகாதாரத்துறை அமைப்பாளர் முரளிதரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வில் சுமார் 8 கிலோ மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு ரூபாய் 5000 அபராதம் விதிக்கப்பட்டது. திருப்பதி எஸ்பி உயிரியல் பூங்காவில் மிருக காட்சி சாலையை பார்வையிட வந்த நபர் ஒருவர் சிங்கத்தின் அடைப்பில் செல்ஃபி எடுக்க முயன்ற போது தவறு புரிந்துள்ளார். தொடர்ந்து சிங்கத்தின் பிடியில் இருந்து தப்பிக்க அவர் மரத்தில் ஏற முயன்றார். இருப்பினும் அங்கிருந்து தவறி கீழே விழுந்தார். இதற்கிடையில் சிங்கம் அவரை தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் உயிரிழந்தவர் யார் என்பது குறித்தும் இந்த சம்பவம் குறித்தும் விசாரணை நடத்தினர். தேனி மதுரை நெடுஞ்சாலையில் உள்ள குன்னூர் பாலம் அருகே மதுரையில் இருந்து 15 நபர்களுடன் தேனியை நோக்கி வேன் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது அந்த சாலையில் திடீரென இருசக்கர வாகனம் குறுக்கே வந்ததால் அவர் மீது மோதாமல் இருக்க வேன் ஓட்டுநர் திடீரென பிரேக்கை அழுத்தியுள்ளார். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலை நடுவே இருந்த தடுப்புகளை தாண்டி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் வேனில் பயணித்த 15 நபர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் பொதுமக்கள் உதவியுடன் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இந்த விபத்தால் தேனி மதுரை நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் தாளம்பலம் பகுதியில் ராசிபுரம் சட்டமன்ற கட்சி அலுவலகம் திறப்பு விழா பாஜக சார்பில் நடைபெற்றது. இந்த திறப்பு விழாவில் பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அதிமுகவோடு பாஜக கூட்டாக இருக்க வேண்டும் என்றால் அதிமுக தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று தெரிவித்தார். கடந்த 5 நாட்களுக்கு முன்பே 39 நாடாளுமன்ற தொகுதியிலேயும் தேர்தல் அலுவலகங்கள் திறக்கப்பட்டு விட்டது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது 39 நாடாளுமன்ற தொகுதிக்கு உள்ளிட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் இருக்கக்கூடிய 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் தேர்தல் அலுவலகங்கள் திறக்கின்ற பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த சட்டப்பேரவை தொகுதியினுடைய தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.